ஹே ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். அக்டோபர் மந்த் கிராசரி வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் உங்கள் ரைஸ் வாங்குகிற இடத்துல வந்து ஒரு 5 kg ரைஸை வந்து கட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜில். அப்புறமா நீங்கள் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்காது, எப்படி நாங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்றது அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணுங்கள். ஹசீனாஸ் ஃபுட்டி ஸ்டோரிஸில் வந்து நாங்கள் எப்படி இதை வந்து சமைக்கணும், எப்படி டேஸ்டியான இதில் இதை சமைச்சு நம்ம சாப்பிடலாம், என்ன மாதிரி வெரைட்டிஸை வந்து இதை ட்ரை பண்ணலான்றதுலாம் வீடியோவாக போட்டிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த ஷாப்பிங் மால் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்க ஃபெமினா ஷாப்பிங் மால் தான் நான் வந்திருக்கேன். இது பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. திருச்சி பீப்புள்ஸ் ஆல்மோஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இங்கே எப்படி ஒரு செக்ஷன் இருக்கிறது தெரியுமான்னு எனக்கு தெரியல. இயற்கை அங்காடின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நாட்டு மருந்து பொருட்கள்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணலாம். நான் அந்த வீடியோ வந்து இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்துன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா, ரெட் ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து அலசி வெயிலில் காய போட்டு ஒரு நாள் காய போட்டு எடுத்துருங்க. பூங்கார் அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா கருங்குருவை அரிசி காய போட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடராக ரெடி பண்ண போகிறோம். லைக் வந்து இட்லி, காட்டியானம் எதுக்கு அரைக்க போகிறோம் அப்படின்னா குள்ளக்கார அரிசி, இடியாப்பம் புட்டு செய்கிறதுக்காக மாதிரியான ஒரு பதத்தில் தான் நம்ம அரைக்க போகிறோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கருப்பு கவனி அரிசி, அப்புறம் சிறுதானிய வகைகளும் வாங்கியிருந்தேன். இந்த சிறுதானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான டயட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மற்ற தானியங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது திணை 1/2 kg ரேஷியோவாக 2 1/4 கிலோவாக வாங்கி வச்சுருக்கேன். சாமை, அப்புறம் வந்து அகைன் திணை, தீட்டப்படாத ரெண்டுமே வந்து தீட்டப்படாத திணை தான். திணை அரிசி, தீட்டப்படாத திணை அரிசி, தீட்டப்படாத சாமை அரிசி. அப்புறம் வந்து நான் கோதுமை சம்பா ரவை கோதுமை வாங்கியிருந்தேன். சின்னது வாங்கியிருந்தேன் புரோக்கன். அதுக்கப்புறம் ராகி வாங்கியிருந்தேன். அப்புறம் உளுந்தும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கருப்பு உளுந்து கேர்ள்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு என்ன ரேஷியோ வந்து போட்டு நீங்கள் அரைக்கணுன்றதை சொல்கிறேன். இதுவும் வந்து நான் வந்து இடியாப்ப மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் அரைச்சிப்பேன். ஆல்ரெடி நான் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில், செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் கொடுத்து மாவு மில்லை வந்து அரைச்சிட்டு வந்து நிழல்லே காய போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா செல்ஃப் லைஃப் வந்து அப் டு 2 months 3 months நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இல்லாமலேயே. ஸோ வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து காய போட்டு எடுத்து உள்ளே வைக்கணும். ஈரத்தோடு அந்த வச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா பவுட்ரு எப்படி இருக்குன்னு. நான் லாஸ்ட்டில் வந்து இடியாப்பம் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பெனிஃபிஷியலான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.